யா இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கேன். சரிங்களா? ஒட்டை வடைச்ச எம்பு தலைக்கு பெரிச்சம்பழம், அந்த உடஞ்ச ஒட்டை பெரிச்சம்பழத்துக்கு போகாத பழம், இயம்பித்தால ஓட்டை உடச்சலுக்கு கூட ஆகாத போகாத பெரிச்சம்பழம். சரி சரி, நான் ஏன் தெரியுமா நேற்று ரொம்ப கவலை ஆயிட்டேன். சரிங்களா? என் வாழ்க்கையில் இவ்வளோ வயசாயிட்டு, ஆனால் எந்த ஒரு பெண்களுமே நான் வியாபாரம் பார்க்குற இடத்துல உட்காந்து, அம்மா எப்படிம்மா வியாபாரம் பார்க்குறீங்க, என்னம்மா பண்ணுறீங்க, இதில் என்னம்மா வருது, ஏதுமா வருது, என்ன வருமானம், மாற்றுத் தொழில் என்ன பண்ணலாம் இப்படின்னு சத்தியமாக என்று யாருமே பேச மாட்டாங்க. பேசுனதே இல்லை, போராமல் தான் படுவாங்க. இந்த மாதிரி மாற்றி பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு பேச மாட்டாங்க. அப்போ நேற்று உட்காந்துருந்தேன். ஒரு மாமி தான் அவங்களும். எங்கள் குலசாமி வந்து பெண் தெய்வம். இந்த அடுக்கக்கா, எங்கள் குலசாமி வந்து பெண் தெய்வம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, தேங்க்யூம்மா, நன்றிங்கம்மா, தேங்க்யூ வெரி மச். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்படின்ட்டு அந்த அம்மா என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. நேற்று உட்காந்துருந்தாங்க. அக்கா அதெல்லாம் கேட்குறாங்க, தனித்தனியாக கேட்குறாங்க. நாளைக்குலேருந்து போட்டு வரேன், 20 ரூபான்னு போட்டு வாங்குறாங்க. 10 ரூபாய்க்கு கட்டாதுல, 20 ரூபா 20 ரூபான்னு இப்போ கிராம்பு 10 இதெல்லாம் போட சொல்கிறாங்க. ஐயாலக்கா போட்டு வரேன் இல்லை அப்படின்ட்டு என் பக்கத்தில் அந்த அம்மா வந்து உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் இப்படி தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாரு. இறந்தோடனே எனக்கு ஒரு 2 பிள்ளைங்க. அப்புறமேட்டுக்கு நான் வீட்டிலே தான் அழுதுகிட்டே இருப்பேன், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பியெல்லாம் இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தால் நீ எப்படி பொழப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. அப்போ அந்த ஐடியா என்ன ஐடியான்னு கேளுங்க. அந்த ஐடியா என்னன்னு சொன்னால், ஜட்டி ப்ரா இந்த 2மே அந்த அம்மா வாங்கிச்சான், வாங்கி விற்குமா. அவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்களாம் ஒருத்தவங்க, நீ அதை வாங்கி வில்லு, நீ பொழைச்சிக்கிருவேன்னு சொன்னோன்னா இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கு, ஜட்டி ப்ரா இந்த 2 மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இங்கிட்டு கிராமமாக போயிருக்கு. இங்கிட்டு சரியான கிராமம், எல்லா கிராமத்துக்கும் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கிட்டு ஒரு கிராமம் இருக்குல்ல, உள்ளுக்க ஊர் பஸ் அடிக்கடி போகாத இடத்துல அங்கே போய் இந்த அம்மா வந்து வாடிக்கையாக விற்றுருக்கு. வாடிக்கையாக விற்றோன்னா அப்புறமேட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கவரிங்க வலை, வீச்சைன்னு, இந்த தோடு, மூக்கத்தி இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதையும் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு 30 வயசு இருக்கணும். அப்புறம் இதில் தாம்மா நான் வேலை பார்த்து வியாபாரம் பார்த்து என் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கேன், நான் வீடு கட்டியிருக்கேன், லஞ்சு நான் வியாபாரம் பார்த்து பண்ணியிருக்கேன், நீ இப்படி சீரக மிளகா போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிச்சு. அப்புறம் இன்னொரு ஐடியா சொல்லிச்சு, இந்த சோப்பு டப்பா இதெல்லாம் வாங்கி போட்டுச்சு. அப்புறம் என்ன சொல்லிச்சு, இந்த ஈயம் பாத்திரம் இருக்குல்ல, சின்ன சின்ன பாத்திரங்க இருக்குது, அது ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு விற்கலாம், அங்கே எவ்வளோன்னு தெரியல, அந்த மாதிரி வாங்கி போடு அப்படின்ட்டு என் தெய்வம், குலதெய்வமாக நேற்று வந்து இவ்வளவு என்ன பேசணுன்னு அதுக்கு நான் சொல்லுவேன், அம்மா என்னால் வந்து எடுத்துகிட்டு வர முடியல, கொண்டு போக முடியலை, அந்த கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு. இல்லைம்மா, நீ வந்து ஜட்டி ப்ரா வாங்கிட்டேன்னா ஜட்டி வந்து அடிக்கடி பிள்ளைங்களுக்கு கிளியும், அடிக்கடி பிள்ளைங்க வந்து மாற்றுவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு உள்ளாட நீ வாங்கி போட்டேன்னா உனக்கு விற்கிடுச்சு. ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப குழப்பமாகிடுச்சுப்பா. காசு கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் பேரன் பிள்ளைகள்கிட்ட நான் ஐடியா சொன்னால் ஏதோ ஒரு பண்ணுவீங்க. குழப்பமாக ஆயிடுச்சு. நம்ம என்ன டெய்லி வந்து உட்காடுறோம், ஒரு 200 ரூபா, ஒரு 250 ரூபா, இல்லாட்டி அதுவும் கூட விற்க மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கு நாள் ஒரு 5000 ரூபானாலும் சம்பாதிக்கணும்ல. ஒரு பெண்ணாக வியாபாரத்துக்கு வரோம், வாரத்துக்கு எனக்கு 5000 ரூபா நான் கணக்கு போடுறேன், ரொம்ப போடலை அப்படின்ட்டு எனக்கு மன கவலை வேற. அங்கிட்டு பார்த்தா கூறுகட்ட குப்பை ஒரு பொம்பளை, எனக்கு சம்பளமும் அங்கே வேணாம்,
என்னட்டையும் நானும் தரமாட்டேன். என்ன எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலப்பா. என்ன ஒரு பெண்ணோ எனக்கு தெரியல. உலகத்தில் பெண்கள் எப்படியோ வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் சிக்கனமாக இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு அக்கா வந்து ரொம்ப அது வேற நேற்று வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. உலகத்தில் எப்படியோ படைக்கிறாங்க. நம்ம சாக போகிற நேரத்தில் கேன்சர் வந்து சாத்துரும் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேதியெல்லாம் குறிச்சாங்களே, வளர்மதி செத்துருவாண்டு. அவளே எந்திரிச்சு உட்காந்து ஒரு 10 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோமே. இந்த பொம்பளை என்ன 25 வயசு பையன் வேலைக்கு போகிறான், அவன் சம்பளத்தையும் கேட்காத. எனக்கு வேணாம், எனக்கு உங்கள் ஆசை நெத்தி நான் செத்தாலும் கூட 1 ரூபாய் நெத்தியில் வரக்கூடாது, சரியா? உடஞ்சி வச்சு முட்டை நீ வந்து உனக்கு ஒட்டவே ஒட்டாது. நீ நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் என்ன கேட்குற, அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்துட்ட, யார் கூடயே சுற்றுற, அதை நீ கேட்கக்கூடாது. நீ யாருன்னு நான் இப்போ கேட்குறேன். நான் என் கூட பிறந்த தம்பிக்கு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைங்க எனக்கு உறுத்து கிடையாது, சொந்தம் கிடையாது. சாப்பிட்ற மாதிரி கேட்குதுங்க அந்த பிள்ளை. அது மாதிரி அவளுக்கு வெக்கமான ரோசம் இருக்குதா என்னமோ தெரியல. ஆனால் அவன் வெக்கமான ரோசம் இருக்கிற மாதிரி பேசுகிற. உங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்ற என்னமோ சொல்கிறேன். எனக்கு அப்படியே இது சொல்லுவாங்க பாரு, குளிச்சிக்கு பாரு, உப்பெல்லாம் போட்டு இரும்பை போட்டு இத்துப்போ வைப்பாங்க பாரு, அது மாதிரி இத்து போச்சு. சரி, இது ஒரு கழுதை, இது ஒரு மனுஷி, இது ஒரு ஆள், இது ஒரு மூஞ்சி, இது ஒரு முகரன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவ்வளோ நாள் அவளை இங்கே இருந்திருக்கமே, தேவையில்லாமல் ஏமாந்துட்டோமே. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் 10 மாதம் உள்ளே வச்சு தானே சம்மந்தி தானே பெற்று போட்டிருக்கோம். 10 மாதம் சம்மந்தி போட்டு தானே பெற்றிருக்கோம். அப்படி தான் நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு போ 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 உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாண்டு விட்டாச்சுப்பா, சரியா? என்ன உளர்னு தெரியல எனக்கு. என்ன அதனால் வந்து அதாப்பா நேற்று கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. இன்னும் நம்ம இப்படி இருக்கமே, நல்லா நடக்கும்போது தெம்பாக இருக்கும்போதே ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு அந்த கடை வசூல் பண்ணுறாருல அவர்கிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன், ஒரு கடை ரெடி பண்ணி கொடுங்கன்றிருக்கேன். பார்க்குறேன்ட்டு இருக்காரு. சரிங்களா? சாமியை கும்பிடுங்க, எனக்கு கடை கிடைக்கணும்.